So good evening students, today we will see the current affairs analysis dated from 11th and 12th March 2026. The first article related to the Essential Commodities Act. Recent Essential Commodities Act வந்து implement பண்ணிருக்கு. Last இதிலே நம்ம சொல்லியிருந்தோம் 1955 Act. It was invoked. So இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா like oil West Asia crisis. ஓகே ஸோ இந்தியா என்னென்ன மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணிக்கிறாங்கன்னா டொமஸ்டிக் பைப்டு நேச்சுரல் கேஸ் இல்லைன்னா எல்பிஜி சிலிண்டர்ஸ் கொடுக்கறது வந்து அப்புறம் லைக் க்ரூட் ஆயிலில் பெட்ரோல் கேஸ் இதெல்லாம் கொடுக்கறது வந்துட்டு 100% டொமஸ்டிக் யூஸ் வந்து அவைலபிள் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்காங்க. அதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் பண்ணலை. ஆனால் ஜெனரல் இண்டஸ்ட்ரீஸ் மேனுஃபேக்சரிங் இவங்களுக்கு எல்லாமே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. முன்னாடி யூஸ் பண்ண 100%லேருந்து 80% குறைச்சிருக்காங்க. 20% ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறதுல ரெஸ்ட்ரிக்ஷன். அது மாதிரி ஃபெர்டிலைசர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் தட் இஸ் யூரியா, நாப்தா, ஸோ இந்த தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட் க்ரூட் ஆயிலேருந்து வரக்கூடிய மூலப்பொருட்களை தான் பயன்படுத்துகிறாங்க. ஸோ கேஸஸ் வேர் யூஸ் எல்என்ஜி கேஸஸ் வேர் யூஸ்ட் டு ப்ரொடியூஸ் ஃபெர்டிலைசர்ஸ். ஸோ அதை வந்து 70% குறைச்சிருக்காங்க. 100லேருந்து 70. ஆயில் ரிஃபைனரி இப்போ எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் வந்து அவங்க தயாரிக்கக்கூடியது மோஸ்ட்லி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஆயில் ரிஃபைனரிஸ், ஆயில் தயாரிக்கக்கூடியது, வேறு ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கக்கூடிய லூப்ரிகன்ஸ் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், இந்த நிறுவனங்களுக்கு எல்லாமே வந்து 65% வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க அதுக்கு மேலே யூட்டிலைஸ் பண்ணக்கூடாது. தென் பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், the products from petroleum products, ஸோ அதுவும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வருது, ஓஎன்ஜிசி பெட்ரோல், ஸோ இந்த அடிஷன் லிமிடெட். ஸோ எக்ஸ்ட்ரா வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறதை வந்து ஃபுல்லி ஆர் பார்ஷியலி ரெஸ்ட்ரிக்ஷன் அண்டர் தி எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் மூலமாக அதையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் இட் வாஸ் கிரியேட்டட் டூரிங் நம்ம ஹிஸ்ட்ரி. நான் உங்களுக்கு சொன்னேன், நம்ம உணவு தட்டுப்பாடுகள் அதிகமாக இருந்த டைம், தெர் இஸ் அ ஃபேமின். அந்த டைம் பீரியடில் வி ஆர் டிபெண்ட் ஆன் ஃப்ரம் அவுட் சைட். ஸோ அந்த டைம் பீரியடில் தான் உணவு பதுக்கல்கள் அதிகமாக இருந்துச்சு. அதை தடுக்கிறதுக்காக எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட்னு சொல்லி ஒன்று ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதில் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து லிஸ்டிங் பண்ணாங்க. ஸோ ஃபுட் ஸ்டெப்ஸ் இப்போ இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா, ஃபுட் ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எடிபிள் ஆயில் சீட்ஸ், அப்புறம் ஆயில்ஸ், பல்சஸ், சுகர் கேன், சீரல்ஸ், இதெல்லாமே வந்து எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்டில் இருக்குது. அது மாதிரி பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்னால் பெட்ரோல், டீசல், கெரோசின், நாப்தா, அப்புறம் நேச்சுரல் கேஸஸ் இதெல்லாமே வந்து எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்டில். அது மாதிரி பார்மசூட்டிக்கல்ஸ் ஆல் கேட்டகரி டிக்ளேர்ட் அண்டர் தி ஆக்ட். அப்புறம் ஃபெர்டிலைசர்ஸ் இன்க்ளூடிங் இன்ஆர்கானிக், ஆர்கானிக், மிக்சட் ஃபெர்டிலைசர்ஸ் இது எல்லாமே வந்து எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்டில் எசென்ஷியல். ஸோ அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே பதுக்கக்கூடாது. இப்போ சில இடங்களில் டேங்கில் எல்லாம் பெட்ரோல் வாங்கிட்டு போகிறாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய லைக் வாட்டர் டேங்கை கொண்டு போயிட்டு அதில் பெட்ரோலை நிரப்பி அவ்வளோ பெட்ரோல் மேலே மக்களுக்கு பீதி வந்துருச்சு. ஆனால் ஆக்சுவலாக ஈரான் வந்து நம்மளோட கப்பலை வந்து ஹார்மோஸில் அலோவ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி 2 டேங்கர்ஸ். அதனால் இது இட்ஸ் நாட் அன் இஷ்யூ. பட் பீப்புளோட ரூமர்ஸ், பீப்புள் வந்து பேனிக் ஆகுறதுனால தே ஆர் டிமாண்டிங் அ லாட். டிமாண்ட் ஒரே நேரத்தில் நிறைய பேர் சிலிண்டர் கேட்கும்போது கொடுக்க முடியாது, எக்ஸ்ட்ரா சிலிண்டர்ஸ். அதனால தான் தட்டுப்பாடு வருதே தவிர மற்றபடி நார்மலாகவே இருக்குது, நமக்கு தேவையானது எல்லாமே இருக்குது, அவ்வளோ பேனிக்காக தேவை கிடையாது. தென் ரா ஜூட் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ் வந்து எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்டில் இருக்குது. இது மாதிரி டாக்டிக்ஸாக அவங்க கொஸ்டின்ஸ் கேட்கலாம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபுட்டு, பெட்ரோலியம், ஃபெர்டிலைசர்ஸ் இதெல்லாம் நமக்கு தெரியும். எசென்ஷியல் ஜூட்டெல்லாம் வருமானு நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. ஜூட் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா பேக்கேஜிங் ப்ராடக்ட், உணவுப் பொருட்களை பேக்கேஜ் பண்ணக்கூடிய. ஸோ இட்ஸ் அ பார்ட் ஆஃப் எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட். அது மாதிரி ஹேங் ஆன் மேட் ஹோலி ஃப்ரம் தி காட்டன், அதுவும் வந்து எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்டில் இருக்குது. அது மாதிரி சீட்ஸ் இன்க்ளூட்ஸ் கிராப்ஸ் லைக் ஃபுட் கிராப்ஸ் அதுக்குள்ளது, அப்புறம் ஃப்ரூட்ஸுக்குள்ளது, வெஜிடபிள்ஸ், கேட்டில் ஃபோடர்ஸ், ஜூட் சீட்ஸ் எல்லாமே வந்து எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்டில் இருக்குது. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் ஃபார் திஸ் இயர், இல்லைனா மெயின்ஸுக்கு வரும். ஸோ
ப்ரிலிம்ஸ் இல்லைன்னா மெயின்ஸுக்கு வரும். ஸோ எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்டில் செக்ஷன் 3 who has the authority எடுத்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். செக்ஷன் 3 the central government has the power to include the products. இதில் லிஸ்ட் பண்ணக்கூடிய அதிகாரங்கள் கவர்மெண்ட் டு கண்ட்ரோல், சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் த ப்ரொடக்ஷன் சப்ளை, எவ்வளோ லிமிட் ஸ்டாக் வச்சுருக்கலாம் அப்படின்றது. அதில் த்ரீ ரெகுலேஷன்ஸ் அவங்க பண்ணுறாங்க. ஒன்று வந்து ப்ரைஸ் ரெகுலேஷன்ஸ், ப்ரைஸ் வந்து கவர்மெண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க, இதுக்கு மேலே விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டாக் லிமிட் சொல்லுவாங்க, ஸ்டாக் லிமிட் எவ்வளோ வச்சுருக்கலாம், பதுக்கக்கூடாது. ஸோ அதனால் எந்த அளவுக்கு குவான்டிட்டி வச்சுருக்கலாம் அப்படின்றது. அப்புறம் கான்ஃபிஸ்கேஷன் அண்ட் பெனாலிட்டிஸ், ஏதாச்சும் இல்லீகாலிட்டி நடக்குது அப்படின்னா அந்த இடங்களை வந்து சீல் வைக்கிறது, அந்த உணவுப் பொருட்களை வந்து மீட்டெடுக்கிறது, அந்த மாதிரி ஒர்க் அவங்க பண்ணலாம். அது மாதிரி செக்ஷன் 5 த அத்தாரிட்டி வாஸ் இதை ரெகுலேட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டியை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு டெலிகேட் பண்ணியிருக்காங்க அண்டர் தி சென்டர் ஸ்டேட் ரிலேஷன். சரியா? ஸோ டெலிகேஷன் பண்ணியிருக்காங்க சர்வேலன்ஸ் இதை பண்ணுறதுக்கு. ஸோ மாநில உணவு பாதுகாப்பு துறையும் இதில் செயல்படும். சரியா? ஸோ தட்ஸ் அபவுட் த திங். இப்போ டிஸ்ரப்ஷன் வர்றதுக்கான ரீசன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ், ஹார்மஸில் பாஸ் பண்ணக்கூடிய ஆயில் டேங்கர்ஸோட எண்ணிக்கை வந்து கம்மியாயிருச்சு. தட்ஸ் த ரீசன். லைக் நேற்றுக்கு தாய்லாந்து கொடியே இருந்தன நம்ம நாட்டுக்கு வர வேண்டிய உணவு பொருட்களை ஏற்றிட்டு வரக்கூடிய டேங்கர்ஸ் ஷிப்பை தாக்குதல் பண்ணாங்க. அது தாய்லாந்து ஃப்ளாக் இருந்துச்சு, ஆனால் ஆக்சுவலாக இந்தியாவுக்கு தான் பொருளை ஏற்றிட்டு வந்துச்சு. ஸோ தட்ஸ் அ இஷ்யூ. இப்போ இன்றைக்கி ரெண்டு ஷிப்பை வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ டிப்ளமேட்டிக் வின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் எவ்வளோ காலம் அது வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்ட்டு we need to wait and see. பாசிட்டிவ்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த எக்கனாமிக் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் இம்ப்ளிகேஷன்ஸ், இதோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னா உணவு பதுக்கல்கள் வந்து தடுக்கப்படும். ப்ளஸ் வந்து எல்லாருக்குமே உறுதியான உணவு கிடைக்கிறத வந்து உறுதிப்படுத்துவாங்க. ஸோ வித்தவுட் எனி டிஸ்ரப்ஷன்ஸ் இன் தி சப்ளை. ஸோ அதுக்காக இது பண்ணுறாங்க. தென் சேலஞ்சஸ். ஸோ சேலஞ்ச் எடுத்துன்னா ஹோர்டிங் பை வெல்த்தி ஸ்டேட்ஸ். இப்போ மாநிலங்களுக்குள்ளே வந்து அவங்க வந்து கேஸ் சிலிண்டர்ஸ் இது மாதிரியான விஷயங்களை ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல்லே அது பதுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இன்டர் ஸ்டேட் ப்ரைஸ் டிஸ்பேரிட்டி அதிகமாக இருக்குது. விலைவாசிகள் வந்து தமிழ்நாட்டில் டிமாண்ட் அதிகமாக இருக்குன்னா தமிழ்நாட்டில் விலை ஏறும், கேரளாவில் கம்மியாக இருக்கும். சப்ளை செயின் சோக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்டேட்டுக்குள்ளாடி அவங்க இந்த மாநிலத்துக்கு வர்றதை அடுத்த மாநிலங்கள் வந்து அது வழியாக வரும்போது தே கேன் டேக் இட். ஸோ தட்ஸ் அன் இஷ்யூ. அப்புறம் சேலஞ்சஸ் இன் நெகட்டிவ் ஃபாலோட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்ஃப்ளேஷன் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பெட்ரோகெமிக்கல் பேரலைசஸ், கிராஸ் ரிஃபைனிங் மார்ஜின்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாமே சொல்லப்படுது. ஆர்பிஐ இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆர்பிஐ, அப்போ இன்ஃப்ளேஷன் அதிகமாகும் போது ஆர்பிஐ வில் ஸ்டெப் இன் அண்ட் தே வில் புட் மோர் லைக் ரெப்போ ரேட்டை வந்து அதிகப்படுத்துவாங்க. ஸோ அது வந்து யாருக்கு மேலே விழும்? வட்டியாக விழும். இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வில் இன்க்ரீஸ். ஸோ இது ஒரு ஸோ அதுக்கு நம்ம வந்து செல்ஃப் ரிலையண்டாக மாறணும். இந்தியாவிலே நிறைய நேச்சுரல் கேஸஸ் இருக்குது, அதை எடுக்கிறது ட்ரை பண்ணணும். கிருஷ்ணா கோதாவரி பேசின், காவேரி பேசின் இதெல்லாம் நம்ம எடுக்க விடுறதும் கிடையாது. சரியா? ஸோ தீஸ் ஆர் த இஷ்யூஸ் ரிலேட்டட் டு திஸ். த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி ஏஏ அண்ட் நேஷனல் செக்யூரிட்டி calculus. ஸோ ஏஐ வந்து நேஷ்னல் செக்யூரிட்டியில் எந்த அளவுக்கு த்ரெட்னிங்காக இருக்குது, எந்த அளவுக்கு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது. இப்போது ஈரான் மேலே நடத்தப்பட்ட ஒரு துல்லிய தாக்குதல், தட் இஸ் அலி கமானி வந்து கொல்லப்பட்டதுக்கு வந்து ஏஐ தான் பயன்படுத்தினாங்க அப்படின்றது சொல்லப்படுது. ஏஐ கிட்ட தான் ஸ்டடி பண்ணாங்க, கில் டாக்டிக்ஸை யூஸ் பண்ணாங்க அப்படின்றது. ஸோ ஏஐ தான் டிசைன் பண்ணி கொடுத்து. ஆக்சுவலாக அமெரிக்கா அண்ட் இஸ்ரேலோட பிளான் படி, ஹியூமன் பிளான் படி தே நீட் டு அட்டாக், தே வாண்ட் டு அட்டாக் இன் நைட். பட் ஏஐ கால்குலேஷன் கொடுத்தது என்ன அப்படின்னா லைக் மார்னிங் டைம் பீரியட் ஆர் ஈவினிங், அந்த டே டைமில் அட்டாக் பண்ணுறதுக்கு ஏஐ தான் வந்து வழிகாட்டினதாக சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது we need to wait and see, அவங்க தான் சொல்லணும். பட் there is a நியூஸ், அதனால தான் மதிய டைம்லேயே காலையில் அட்டாக் பண்ணப்பட்டுச்சு. ஸோ இப்போது ஏஐ அண்ட் திஸ் நேஷ்னல் செக்யூரிட்டி இது ஒரு ரீசன். அது மாதிரி ஆந்த்ரோபிக் நிறுவனம் அவங்க வந்து ரீசெண்டாக என்ன சொல்கிறாங்க, டீப்சீக், மூன்சூட் ஏஐ, சைனாவோட ஏஐஸ் எல்லாமே வந்து நிறைய டேட்டாஸை திருடுறாங்க, டிஜிட்டலைசேஷன் பண்ணுறாங்க அப்படின்றது. இப்போது கோவிட் டைம் பீரியடில் வி ஹேட் ப்ராப்ளம்ஸ். சைனா வந்து செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியை வந்து ஹோல்ட் பண்ணாங்க.
நிறைய செமிகண்டக்டர்ஸ் வந்து கொடுக்கல. அதனால் வேர்ல்டு சப்ளை செயின் வந்து டிஸ்ரப்ஷன் ஆச்சு. அமெரிக்கா என்ன பண்ணுச்சுன்னா அதுக்கு பதிலாக அவங்கக்கிட்ட கிராஃபிக்ஸ் யூனிட் ஜிபியு அமெரிக்கன் நிறுவனத்துலேருந்து போகிறத வந்து தடை பண்ணி 5Gயை வந்து அங்கே டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பித்தோம். ஏஐக்குள்ளே அவங்க போகிறத கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம், அமெரிக்கா, நாட் அஸ். ஸோ அமெரிக்கா ஜிபியு கிராஃபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட் வந்து சைனாவுக்கு கிடைக்கும். அதனால் அவங்க வந்து ஓனாக டிசைன் பண்ண நேரிட்டுச்சு. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா தே வென்ட் டு தி லைக் அமெரிக்கன் ChatGPT இந்த மாதிரியான அமெரிக்காவோட நிறுவனங்கள்கிட்ட போயிட்டு இந்த ஏஐ வந்து எப்படி கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு, இந்த ஏஐயோட டிசைன் என்ன அப்படின்றத அந்த ஏஐக்கிட்டே லைக் டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி மாறு வேடத்தில் அப்படின்னா சைனீஸ்ன்னு காமிக்காமல் ஸோ இன்டைரக்டாக வந்து அவங்க அந்த டேட்டாஸ் எல்லாம் வகையாக எடுத்திருக்காங்க. இதுக்கு பேர் மாடல் ஆஃப் டிஸ்டிலேஷன் அப்படின்னு பேர். டிஸ்டிலேஷன் அப்படின்னு பேர். ஸோ அதன் மூலமாக தான் இந்த டீப்சீக் நிறுவனம், மூன்ஷூட் இந்த நிறுவனங்கள் எல்லாம் சைனாவால் பெரிய அளவில் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்றது சொல்லப்படுது. ஸோ கொஸ்டின்ஸ் ஆஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் வே, ஹவ் இட் வாஸ் கிரியேட்டட், எப்படி டிசைன், கோட் என்ன. அப்போ ChatGPTயே வந்து சொல்லி கொடுக்குது எப்படி என்ன உருவாக்கியிருக்காங்க அப்படின்றது. அந்த மாதிரி கேட்காம டிஃப்ரெண்ட் வேல கேட்டிருக்காங்க. கேட்டு அதன் மூலமாக தான் அவங்க வந்து இன்னைக்கு ஏஐல டாப்பில் இருக்காங்க அப்படின்றதும் சொல்லப்படுது. யூஎஸ் கண்ட்ரோல் செமிகண்டக்டர், ஸோ சைனா ஆப்டிமைசேஷன் ஜிபிடி ட்ரைனிங். அவங்க வந்து அமெரிக்கா வந்து சைனா யூஸ் பண்ணது $5.6 மில்லியன் USD, அமெரிக்கா யூஸ் பண்ணது $100 மில்லியன் USD ஃபார் ட்ரைனிங் காஸ்ட். இவங்க யூஸ் பண்ண ஜஸ்ட் $5.6 மில்லியன். அது காரணம் என்னென்னா இதோட டேட்டாஸ் எடுத்து அங்கே ஃபீட் பண்ணிட்டாங்க. தட்ஸ் த மெயின் திங். இது ஒரு ப்ராப்ளம். அது மாதிரி ஆந்த்ரோபிக், பென்டகன் அண்ட் கில் செயின் ட்ரைலெமா, தட் இஸ் நேஷ்னல் செக்யூரிட்டியில் இன்றைக்கி இருக்கக்கூடிய இஷ்யூஸ் என்னென்னா நியூக்ளியர் வெப்பன்ஸு இதெல்லாம் உருவாக்கக்கூடிய. இப்போ ரஷ்யாவில் நியூக்ளியர் அட்டாக் நடந்துச்சு அப்படின்னா தேர் இஸ் அ ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். இஃப் த கண்ட்ரோல் ரூம் இஸ் நாட் ரிசீவிங் எனி சிக்னல் தென் ஆட்டோமேட்டிக்லி இட் வில் பிளாஸ்ட் தி நியூக்ளியர் வெப்பனை வந்து பிளாஸ்ட் பண்ணுறதுக்காக அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான தருணங்களில் ஏஐ கிட்ட இந்த கண்ட்ரோல் வந்து ஃபியூச்சரில் கொடுக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏஐ கேன் டிஸ்ரப்ட், கிரியேட் நியூக்ளியர் வார்ஃபேர் வர்றதுக்கு லைக் ஏஐ மூலமாக நமக்கு த்ரெட்னிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ரீசன்ஸ் எடுத்துன்னா இன்டெலிஜென்ஸ் கேதரிங், மிலிட்ரி டார்கெட்டிங், சைபர் வார்ஃபேர், அட்டானமஸ் வெப்பன், சர்வேலன்ஸ் சிஸ்டம், டிசிஷன் சப்போர்ட். இன்றைக்கி ஒரு தலைவரை எப்படி கொல்றதுன்னு வரைக்கும் ஏஐ வந்து டேட்டா கொடுக்குது, ஸ்கேன் பண்ணுது, கேமராஸை ஹேக் பண்ணி அந்த ஆள் எங்கே இருக்கார் அப்படின்றது அதுவே டிசைன் பண்ணி கொடுக்குது. ரூட் எல்லாமே பிளான் எல்லாமே போட்டு கொடுக்குது. அப்படின்னா இட்ஸ் அ த்ரெட் ஃபார் தி ஹியூமன் கைண்ட் தானே. யார் என்ன சொன்னாலும் அது செய்யும் அப்படின்றப்போ இட்ஸ் அ ப்ராப்ளம். தட் இஸ் கில் செயின் அப்படின்னு பேர். இப்போ அவங்க யூஸ் பண்ணியிருக்கக்கூடியது கில் செயின். ஸோ திஸ் இஸ் அ த்ரெட். அப்புறம் இஷ்யூஸ் ஆஃப் தீஸ் டூ ஈவெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபாஸ்ட் ட்ராக்கிங் லித்தாலிட்டி, சீப் வார் பேரடாக்ஸ். இன்றைக்கி வார் வந்து ரொம்ப சீப் ஆயிடுச்சு. அப்புறம் நியூக்ளியர் அனாலஜி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நியூக்ளியர் த்ரெட்டிங் அதிகமாகுது. காம்படேட்டிவ் ப்ரெஷர்ஸ், செக்யூர் கவர்மெண்ட் கிளைண்ட்ஸை வந்து செக்யூர் பண்ணுறது, கவர்மெண்ட்டோட டேட்டாஸை செக்யூர் பண்ணுறது இன்னைக்கு மிகப்பெரிய த்ரெட்னிங்கில் இருக்குது. வே ஃபார்வர்டில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா we need to go for meaningful human control systems. நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணுறோம் ஏஐயை மெடிக்கல் சிஸ்டம்ஸுக்கு பயன்படுத்துகிறோம், எஜுகேஷனுக்கு பயன்படுத்துகிறோம், இந்த மாதிரி விஷயங்களுக்கு பயன்படுத்தணும். டிஃபென்ஸுக்கு இல்லைன்னா ஸ்பை இதுக்கெல்லாமே வந்து ஏஐ வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது சொல்லப்படுது. பாசிபிள் குளோபல் ஏஐ ரூல்ஸ் வந்து கொண்டு வரப்படணும். ஸோ தட்ஸ் அ ரெக்கமெண்டேஷன் given by this author. But this article is very important. ஸோ FDA norms, சைனாவுக்கு நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக் ரூட் கிடையாது. FDAன்னா என்னன்னு தெரியும்ல, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். வாட் இஸ் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்? 10% மேலே ஷேர் ஹோல்டிங் என்ன கம்பெனி டைரக்ட்லி கம்பெனி. ஸோ 10% கீழே அப்படின்றப்போ யூ ஆர் பர்ச்சேசிங் ஷேர்ஸ் ஃப்ரம் தி ஸ்டாக் மார்க்கெட் கேட்டகரியில் தான் வரும். 10% மேலே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா லைக் நாட் பை ஸ்டாக் மார்க்கெட், டைரக்ட் பை சைனிங் அக்ரிமெண்ட், தென் இட் வில் பி ட்ரீட்டட் அஸ் FDA. அது மாதிரி ஜாயின் வெஞ்சர் பண்ணுறாங்க, புதிய கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, ஃபாரின்லேருந்து இந்தியாவுக்குள்ளே வந்து பண்ணுறாங்கன்னா தட் வில் பி ட்ரீட்டட் அஸ் FDA.
ஷேர் மார்க்கெட் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுறது ஃபாரின் எஃப்ஐஐ இல்லைனா எஃபிஐன்னு சொல்லலாம், ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். எஃப்டிஐ பொறுத்த வரைக்கும் நம்ம ஆட்டோமேட்டிக் ரூட் இருக்குது, அப்புறம் கவர்மெண்ட் ரூட் இஸ் தேர். ஆட்டோமேட்டிக் ரூட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா வித்தவுட் பர்மிஷன் தே கேன் கம் அண்ட் இன்வெஸ்ட் இன் இந்தியா. ஸோ கவர்மெண்ட்டோட பெர்மிஷன் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு கவர்மெண்ட் இங்கே நம்ம ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு என்னெல்லாம் பெர்மிஷன் வாங்கணும் அதை மட்டும் வாங்கினா போதும். கவர்மெண்ட் லைக்ஸ் இந்தியாவுக்குள்ளே பணத்தை கொண்டு வரதுக்கோ இந்தியாவுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ நோ நீட் பர்மிஷன். பட் கம்பெனி ஆரம்பிக்கணுன்னா என்வைரன்மெண்டல்ஸ் லைக் அப்ரூவல் வேணும், இபி சர்டி இது வேணும், இதெல்லாம் வாங்கணும். அதனால் கம்பெனிக்கு பர்மிஷனே வேணான்னு கிடையாது. ஆனால் நார்மல் ஒரு இந்தியன் சிட்டிசன் ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிக்க முடியும். ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆட்டோமேட்டிக் ரூட். இப்போ எக்ஸாம்பிள் டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் டெலிகம்யூனிகேஷனில் 100% இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ வித்தவுட் பர்மிஷன் குளோபல் கம்பெனிஸ் கம் அண்ட் இன்வெஸ்ட் 100%, தே கேன் ஸ்டார்ட். இப்போ 50% வரைக்கும் ஆட்டோமேட்டிக் ரூட்டு, பியாண்ட் தட் இட் இஸ் கவர்மெண்ட் ரூட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ 50% வரைக்கும் தே கேன் கம் அண்ட் இன்வெஸ்ட். ஜியோ கூட சேர்ந்து பண்ணலாம், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி கூட ஜாயிண்ட் வெஞ்சர் பண்ணணும். 50% தே நீட் டு இன்வெஸ்ட், 50% இந்தியன் கம்பெனியாக இருக்கும். அதே இது கவர்மெண்ட் ரூட், ஃபுல்லி கவர்மெண்ட் ரூட் அப்படின்றப்போ கவர்மெண்ட் பெர்மிஷன் இல்லாமல் இந்தியாவுக்குள்ளே இந்த ஃபீல்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ சைனாவை பொறுத்த வரைக்கும் நம்மளோட பார்டர் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து வி மேட் கவர்மெண்ட் ரூட், கம்பல்சரி கவர்மெண்ட் ரூட்டு தான் வச்சுருந்தோம். இப்போ சைனாவுக்கு மட்டும் என்ன பண்ணியிருக்கோம், அண்டர் தி கல்வான் வேலி அட்டாக்கு பிறகு தெர் இஸ் அ நோட் கால்ட் அஸ் ப்ரெஸ் நோட் 3ன்னு பேர் 2020 வி இன்ட்ரடியூஸ். ஸோ லேண்ட் பார்டரில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் வந்து நம்ம நாட்டுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணணும்னா ஒன்லி த்ரூ கவர்மெண்ட் ரூட் அப்படின்றது தான் வச்சுருந்தோம். இப்போ அதை வந்து 10% வரைக்கும் சைனாவில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் நம்ம எதுக்கெல்லாம் அலோவ் பண்ணியிருக்கோமோ, எஃப்டிஐ நீங்கள் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த எஃப்டிஐலலாம் எவ்வளோ பெர்சன்டேஜ் அலோவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. அதில் சைனா வந்து ஆட்டோமேட்டிக் ரூட் இருக்கக்கூடியதில் 10% தே கேன் கம் பை ஆட்டோமேட்டிக் ரூட். ஏன் இப்போ திடீர்னு இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா, த ரீசன் இஸ் சைனாவுக்கு நமக்குமான ட்ரேட் டெபிசிட் வந்து வைடனிங் ஆகிட்டு இருக்கு. We having Chinese import in 2023-24 that is 1.73 billion. நம்மளோட எக்ஸ்போர்ட் வந்து சைனாவுக்கு 16.66 பில்லியன். 2024-25 14.25 பில்லியன் நம்மளோட எக்ஸ்போர்ட் டு சைனா. நம்மளோட இம்போர்ட் வந்துட்டு 113.45 பில்லியன். கேப் எடுத்துக்கிட்டால் 99.2 பில்லியன். 2025-26 ஜான் வரைக்கும், 25 ஏப்ரல்லேருந்து ஜான் 26 வரைக்கும் அவர் இம்போர்ட் ஃப்ரம் சைனா எக்ஸ்போர்ட் டு சைனா 15.88 பில்லியன். ஸோ நம்மளோட இம்போர்ட் வந்து 108.18 பில்லியன், லாஸ்ட்டை விட கம்மியாக இருக்குது. 92.3 பில்லியன் வந்து கேப் இருக்குது. ஸோ ட்ரேட் டெபிசிட் வந்து வர அதிகமாகிட்டு இருக்கு, இல்லைன்னா நார்மலாகவே இருக்குது. அப்போ அதை கம்மி பண்ணணும்னா சைனாவோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்தியாவுக்குள்ளே வரணும். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்துச்சு, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துச்சுன்னா ட்ரேட் டெபிசிட் வந்து கம்மியாக இருக்கு. இட் வில் பி ட்ரீட்டட் அஸ் அன் எக்ஸ்போர்ட். இந்தியாவுக்குள்ளாடி இன்வெஸ்ட் பண்ணுறது இந்தியாவோட எக்ஸ்போர்ட்னு ட்ரீட் பண்ணப்படும். ஸோ ஆட்டோமேட்டிக்லி த ட்ரேட் டெபிசிட் வில் பி ரெடியூஸ்ட், தென் த கண்ட்ரி வில் க்ரோ. அதுக்காக தான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஏன்னா கவர்மெண்ட் பர்மிஷன் வாங்கி வரணும்னா எல்லா சர்டிஃபிகேஷனும் நம்ம பார்த்து தான் அலோவ் பண்ணுவோம். அப்போ சைனா கம்பெனின்னா வி வில் நெக்லெக்ட் நார்மலாகவே நம்மளோட சைக்கலாஜிக்கல் இதுபடி. அப்படின்றப்போ அது பர்மிஷன் கிடைக்கிறது இஷ்யூஸ் இருக்குது. ஸோ 10% வி ஆர் நவ் அலவுட். ஃபியூச்சரில் இது எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள், euthanasia, that is right to die with dignity. So yesterday Harish Rana, there's a person from New Delhi, I hope so. So he was granted with right to live, right to die with dignity. So under article 21 right to life and personal liberty, அதுக்கு உள்ளாடி இன்ஃபர்ட்ல இட் வாஸ் மென்ஷன் ரைட் டு டை வித் டிக்னிட்டி. இது வந்து 2018 காமன் காஸ் வர்ஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸில் சுப்ரீம் கோர்ட் சொன்ன லிவிங் வில் அப்படின்ற கான்செப்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி there is a case called as 2011 the case originated from அருணா ஷன்பா கேஸ். ஸோ அதில் தான் ஃபஸ்ட் டைம் பேசிவ் யூத்தனேஷியாவை வந்து அலோவ் பண்ணலாம் அப்படின்றத
ஈவன் ஆஃப்டர் த டெத் ஆஃப் அருணா ஷன்பா இட் வாஸ் டிசைடட். அதுக்கு பிறகு பேசிவ் யூத்தனேஷியா வந்து இந்தியாவில் வரும். பேசிவ் யூத்தனேஷியா அப்படின்னா கருணை கொலை, ஆக்டிவ், பேசிவ் அண்ட் பிசிக்கலி பிசிஷியன் அசிஸ்டட் சூசைட் ஆர் தேர். 3 விதம் இருக்குது. ஆக்டிவ் அப்படின்னா லைக் இன்ஜெக்ட் பண்ணி கொள்வது, ஏதாச்சும் பாய்சன் ஆர் மெடிசின்ஸ் இன்ஜெக்ட் பண்ணி கொள்வது. பேசிவ் யூத்தனேஷியா அப்படின்றப்போ லைஃப் சப்போர்ட்டை எடுக்கிற மூலமாக அந்த பர்சன் வந்து கோமாவில் இருக்காங்க, ரொம்ப வருஷமாக இருக்காங்க. இவர் வந்து 13 வருஷமாக வாஸ் இன் கோமா ஸ்டேஜ். அப்போது இஸ் லிவிங் ஒன்லி பை தி சப்போர்ட் ஆர் ஃபுட்டு. அப்போ இவருக்கு ஃபுட்டை தான் எடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ பேசிவ் யூத்தனேஷியா ஃபுட்டு கொடுக்காமல் இருந்தாலே ஹி வில் டை. அப்போது இந்த மாதிரி சப்போர்ட், லைஃப் சப்போர்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை ரிமூவ் பண்ணுறதுக்கு பேர் பேசிவ் யூத்தனேஷியா. பிசிஷியன் அசிஸ்டட் சூசைட் அது வந்து நார்வே, லைக் நார்டிக் கண்ட்ரிஸ், சில கண்ட்ரீஸில் இருக்குது, ஸ்வீடனில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த கண்ட்ரீஸில் என்ன அப்படின்னா பிசிஷியன்ஸ் அசிஸ்டட் தே கேன் கெட் சூசைட், லைக் அதுவும் இன்ஜெக்ஷன் மூலமாக தான், பட் வித் த வில் ஆஃப் த பேஷண்ட் அதான் பண்ணுவாங்க. வயசானவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க அதுவும் ரைட் டு டை வித் டிக்னிட்டி அப்படின்ற கேட்டகரியில் அந்த கண்ட்ரியில் கொடுங்க. இந்தியாவில் வந்து பேசிவ் யூத்தனேஷியா மட்டும்தான் அலோவில் இருக்குது, மற்ற எதுவுமே அலோவ் கிடையாது. அப்புறம் ஸோ ஹவ் இட் வாஸ் கிவன், அருணா ஷன்பா கேஸுக்கு பிறகு 2018 அருணா ஷன்பா கேஸுக்கு பிறகு தேர் இஸ் அ கைட்லைன்ஸ் அரோஸ்ட். இனி பேசிவ் யூத்தனேஷியா கொடுக்கலாம் அப்படின்றது விசிபிள் ரைட். பேசிவ் யூத்தனேஷியா, ஸோ 3 டாக்டர்ஸ் டீம், பேரண்ட்ஸ் இல்லைன்னா அந்த லைக் பேஷண்ட் இல்லைன்னா அவங்க நண்பர்கள் யாராச்சும் அவங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம் பேசிவ் யூத்தனேஷியா. 3 டாக்டர்ஸ் கமிட்டி they need to see the matter. அவங்க வந்து ரிப்போர்ட் கொடுக்கணும். 2 ஹைகோர்ட் ஜட்ஜஸ் வந்து அப்ரூவ் பண்ணியாச்சுன்னா பேசிவ் யூத்தனேஷியா கொடுக்கலாம். இது வந்து ப்ரீவியஸ் 2018 கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் லிவிங் வில் டாக்குமெண்ட். லிவிங் வில் கான்செப்டை கொண்டு வராங்க 2018 காமன் காஸ் வர்ஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸில் 2018 இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட். ஸோ ரைட் டு லிவ், ரைட் டு டை வித் டிக்னிட்டி அப்படின்ற வேர்டும் இங்கே தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணப்படுது. ரைட் டு டை வித் டிக்னிட்டி, டிக்னிஃபைட் டெத். எவ்ரி பர்சன் ரைட் டு லைஃப் இருக்குது அப்படின்றப்போ ரைட் டு லிவ் வித் டிக்னிட்டி இருக்குது. அதே மாதிரி ரைட் டு டை வித் டிக்னிட்டி அப்படின்றது. ஸோ லிவிங் வில் அப்படின்ற லிவிங் வில் இஸ் அ டாக்குமெண்ட் ஸ்பெசிஃபை இண்டிவிஜுவல் ப்ரெஃபரன்ஸ் ரிலேட்டட் டு மெடிசின். எனக்கு மெடிசின் கொடுக்கக்கூடாது, எனக்கு மெடிக்கலே கொடுக்கக்கூடாது அப்படின்னு, ட்ரீட்மெண்ட்டே எனக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படுற சமயத்தில் அவங்க வேணான்னு சொல்லலாம். சரி, அதான் லிவிங் வில். தே கேன் டிசைட். அது வந்து அவங்க எடுக்கலாம், இல்லைன்னா அவங்க பேரண்ட்ஸ் எடுக்கலாம், கார்டியன்ஸ். ஸோ இதை வந்து அப்ரோச் பண்ணியாச்சு அப்படின்னா, இப்போ அவங்களுக்கு லைஃப் சப்போர்ட்டில் இருக்காங்க அப்படின்னா தே கேன் டினவுன்ஸ் தி லைஃப் சப்போர்ட். ஸோ 2023 கைட்லைன்ஸ் நான் சொல்கிறேன், இது ரீசெண்டாக வந்த கைட்லைன்ஸ். there will be primary board அப்படின்னா அந்த பேஷண்ட்டை ட்ரீட் பண்ண டாக்டர்ஸ் ஒரு 3 டாக்டர்ஸ் இருப்பாங்க. இதில் 3 டாக்டர்ஸ் கரெக்ட் தானா? பேஷண்ட்டை ட்ரீட் பண்ண டாக்டர்ஸ் எல்லாமே ஹையர் குவாலிஃபிகேஷன் இருக்கணும், மாஸ்டர்ஸ் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இவங்க அந்த அப்ரூவல் கொடுத்தப்பறம் செகண்டரி போர்டு வந்துட்டு ஹேவிங் டிஸ்ட்ரிக்ட் சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர். முன்னாடி ஸ்டேட்டோட சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் இருந்துச்சு, அது 2018 கொடுத்தது. இது டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் இருக்கணும் இந்த ஹெட்டில். அப்புறம் ஒரு 3 மெம்பர் கமிட்டி. இதுவும் இவங்க வந்து அப்ரூவ் பண்ணியாச்சு அப்படின்னா யூத்தனேஷியா கேன் பி ப்ராக்டிஸ். பேசிவ் யூத்தனேஷியா ஒன்லி பேசிவ் யூத்தனேஷியா. இதில் கிடைக்கலன்னா தான் யூ கேன் கோ பை கோர்ட்டில் போய். ஸோ இட்ஸ் நாட் அ லீகல் ரைட் நவ். கைட்லைன்ஸ் மூலமாக பண்ணிகிட்டு இருக்காங்க, பட் அதுக்கு மேலே கிடைக்கல அப்படின்னா தே கேன் அப்ரோச் டு தி கோர்ட். ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆர்டிகிள். ஆர்கியூமெண்ட்ஸ் ஃபேவர், ஆர்கியூமெண்ட்ஸ் எகெயின்ஸ்ட்லாம் உங்களுக்கு தெரியும், நீங்கள் படிச்சுக்கலாம். The next article related to the unemployment versus GDP. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜிடிபி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறோம், ஆனால் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து கம்மியாகலை. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இஸ் ஆல்சோ. ஸோ அப்போ ஜாப்லெஸ் க்ரோத்தை நோக்கி தான் இந்தியா போயிட்டுருக்கு அப்படின்றது. அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது. லேபர் ஃபோர்ஸ் அப்படின்றது வேலை வாய்ப்பு. அன்எம்ப்ளாய்டு பீப்புளும் தோஸ் ஆர் வில்லிங் டு ஒர்க், தே ஆர் ஆல்சோ பார்ட் ஆஃப் லேபர் ஃபோர்ஸ். அது மாதிரி வேலை செய்கிறவங்களும் லேபர் ஃபோர்ஸில் தான் வருவாங்க. சரியா?
ஓகே 15 to 15ல இருந்து வேலை 15ல இருந்து 59 working age population, that is demographic dividend. இதில் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷனில் யார் வரமாட்டாங்க அப்படின்னா வேலை செய்கிறதுக்கு விருப்பம் இல்லாதவங்க. they are doing education or something else, they are not willing to work, they won't come under the labor force. Others who are willing to work, who are in the workforce, they are called as labor force participation rateல வருவாங்க. நான் இதோட டேட்டாவை எடுக்கிறது யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷனில் இருக்கக்கூடிய NSO, நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ், அவங்க தான் இந்த டேட்டாவை எடுக்கிறாங்க. டேட்டா டேக்கன் பை எ சர்வே. யூஷுவல் ஸ்டேட்டஸ், கரண்ட் வீக்லி ஸ்டேட்டஸ், என்னம்மா கரண்ட் வீக்லி ஸ்டேட்டஸ், டெய்லி ஸ்டேட்டஸ். ஸோ யூஷுவல் அப்படின்றப்போ 365 நாளில் 30 நாள் எம்ப்ளாய்மெண்ட். கரண்ட் வீக்லி ஸ்டேட்டஸ்னால் 7 நாளில் எத்தனை ஹவர்ஸ் வேலை கிடச்சிச்சு அப்படின்றது. டெய்லி ஸ்டேட்டஸில் ஒரு குறிப்பிட்ட டேஸை எடுத்துகிட்டு அந்த டேயில் எத்தனை நாள் அவங்களுக்கு வேலை இருந்தாங்க. இது 3 அடிப்படையிலையும் who are employed அப்படின்றத whether they are employed or not அப்படின்றத டிசைட் பண்ணுறாங்க. டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் we having discussed unemployment, structural, cyclical, frictional, இதெல்லாம் சப்ஜெக்டில் உள்ளது. I'm doing revision. Frictional, vulnerable unemployment category. Disguised அப்படின்னா நிறைய பேர் வேலை செய்கிறது, எக்ஸ்ட்ரா வேலைக்கு ஆள் சேர்ந்துட்டே இருக்கும், ஆனால் ப்ரொடக்டிவிட்டி இருக்காது. டிஸ்கஸ் அக்ரிகல்ச்சர் இஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா இன்றைக்கி ஏஐ வந்துருச்சு, அதனால் நிறைய பேர் வேலை இழக்கிறாங்க அப்படின்னா we are not advanced to the skills வந்து அப்டேட் ஆகும்போது அப்டேட் ஆகலைன்னா they will lose the job. சைக்கிளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா சீசனல், கல்டிவேஷன்ஸ் சோயிங் டைம் பீரியடில் இருக்கும், அதுக்கு பிறகு அறுவடை டைமில் இருக்கும், மற்ற நேரங்களில் இருக்காது வேலை. ஃப்ரிக்ஷனல் அப்படின்றப்போ ஒரு ஜாபை விட்டுட்டு அடுத்த ஜாப் கிடைக்கிற அந்த கேப், ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். வல்னரபிள் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்னது? Those who are working in informal sectors, not the formal sectors, without any social security. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ நம்ம கிளாஸ்லஸில் படித்தது இம்பார்ட்டன்ட். தென் இந்தியாவோட ப்ரெசன்ட் செனாரியோ. ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் எடுத்துன்னா 5%. ஜான்வரி டேட்டா படி 5%. அதில் ரூரல் டிவைடட், ரூரல் அண்ட் அர்பன் இஸ் வெரி ஹை, 7%. அர்பன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு, ரூரல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4.2%. ஜெண்டர் கேப் எடுத்துன்னா 9.8% ஃபீமேல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டில் இருக்காங்க. ரீசன்ஸ் எடுத்திங்கன்னா ஜாப்லெஸ் க்ரோத், ஜிடிபி வளருது, அதான் இன்ஃப்ளேஷனால தான் வளருது, விலைவாசிகள் ஏறுறதுனால. பட் ரியல் ஜிடிபி இஸ் நாட், மேனுஃபேக்சரிங் இஸ் நாட் ஹேப்பனிங். அதில் லேபர் இன்டென்சிவ் செக்டார் எடுத்துனா இப்போ சர்வீஸ் செக்டார் நிறைய வளருது, அங்கே வேலை வாய்ப்புகள் கம்மி. டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் செக்டார் வந்து வளர்ச்சி கம்மி. எஜுகேஷன் ஸ்கில் மிஸ்மேட்ச், ஏஐ ரிலேட்டட் அப்டேட் வருது, சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ், சிஸ்டம் யூஸ் பண்ண தெரில, ஸ்கில்ஸ் இல்லை அப்படின்றப்போ they will be removed from the job. ஸ்லோ இண்டஸ்ட்ரியலைசேஷன், சோஷியல் ஃபேக்டர்ஸ், பெண்களுக்கு அதிகமான பேர்டன் இருக்கிறது, ஹோமில் ஒர்க்கு, அதுக்கு பிறகு வேலைக்கு போகணும் அப்படின்ற ப்ராப்ளம். தென் ஸ்மால் என்டர்பிரைசஸ், மைக்ரோ என்டர்பிரைசஸ் எல்லாமே இன்ஃபார்மல் கேட்டகரியில் இருக்காங்க. கிரெடிட் ரெகுலேட்டரி ப்ராப்ளம்ஸ், லோன், இந்த மாதிரியான இஷ்யூஸ்னால நிறைய எம்எஸ்எம்இ செக்டார் வந்து கோவிட் டைம்லலாம் க்ளோஸ் பண்ணாங்க இல்லையா. அதெல்லாம் தான் கான்சிக்வன்சஸ் எடுத்திங்கன்னா வேலை வாய்ப்புகள் இழக்கிறது என்ன ஆகும், ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும், பர்ச்சேசிங் பவர் கம்மியாகும். சைக்கலாஜிக்கல் இம்பேக்ட்ஸ், சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போவாங்க, அப்புறம் சூசைட்ஸ், இந்த மாதிரியான பிரெயின் ப்ராப்ளம். ஸோ அப்புறம் பிரெயின் ட்ரெயின் தியரி, லாட் ஆஃப் பீப்புள் ஆர் கோயிங் அவுட் சைட் ஃபார் ஒர்க். எக்கனாமிக் பர்டன், இதெல்லாமே ரிலேட்டட் consequences related to this article. So that's all about the articles. Now we will move on to the MCQs. Question number 1 regarding the strategic petroleum reserve. Consider the following. Statement number 1, under phase 1 strategic petroleum facilities have been established at Visakhapatnam, Mangaluru and Padu. Statement number 2, the all existing phase 1 operational reserves are stored in underground salt dome caverns, mirroring the United States SPR model. Statement number 3, the upcoming phase 2 expansion includes new commercial cum strategic facility at Chandikol located in West Bengal. Which of the statements given above are correct? Options are A 3 only, B 1 only, C 1, 2 and 3 only, D 1 and 2 only. Question number 2, regarding the functioning of LIGO observatory, consider the following statement.
Statement number 1, it operates on the principles of optical informatory, utilizing the L-shaped structure with two identical 4-kilometer long arms. Statement number 2, the passing of gravitational waves stretching one arm of the detector while simultaneously compressing the other, changing the travel time of the laser beam. Statement number 3, gravitational waves belongs to electromagnetic spectrum, travel slightly slower than the speed of light. Which of the statements given above is correct? Options are A 1 and 2 only, B 1 and 3 only, C 1, 2 and 3 only, D 2 and 3 only. Question number 3, which of the following statement is correct regarding the removal of election commissioners and other than chief election commissioners? And other than chief election commissioners, that is normal election commissioners remove பண்றது related on a statement. So options are A, the President of India can remove them upon the recommendation of Parliament via a special majority. B option, they hold office during the pleasure of the Parliament and can be removed by a simple majority. C option, they cannot be removed from the office except on the Chief Election Commissioner's recommendation. D option, they can be removed in the same manner on the same way like ground of Supreme Court judge. So which of the following are correct abdinradha answer panna. So that's all. Now we will see the answers for the previous. Question number 1 answer is A, question number 2 answer is C, question number 3 answer is B, question number 4 answer is A. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.